நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பண்டிட் ஜவஹர்லால் நேரு இவரோட சிலை எங்க சிங்கப்பூர்லயா? எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நம்ம நாட்டு சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு இந்த ஊர்ல மரியாதை கொடுத்திருக்காங்க. அத்தை, நம்ம இங்க போட்டோ எடுத்துக்கலாம். சரியா? என்னங்க இந்தாங்க. ஜவஹர்லால் நேரு. சரோஜா, சரோஜா இங்க வா. வா வான்னு சொல்றேன்ல. போங்கம்மா. என்ன பண்றீங்க? ஐயோ, இதுல என்ன இருக்கு? சும்மா இருங்க. இந்த பக்கம் வா. இன்னும் கொஞ்சம் இப்படி வா. இன்னும் கொஞ்சம் இப்படி வா சரோஜா. இன்னும் கொஞ்சம் இப்படி வா. என்ன இப்படி பண்ணிட்டீங்க? ராஜகுமார் சொன்னதெல்லாம் போய் எங்களை ஏமாத்துறானா? சாதாரணமா கடையில வேலை செய்யறவனுக்கு பாஸ்போர்ட் எதுக்கு? அவ்வளவு பணம் எப்படி? ஒருவேளை அவன் திருடனா? ஐயோ ஆண்டவா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் யாருக்கிட்ட சொல்றது, என்னன்னு சொல்றது? சவிதா வரா. சவிதா, சவிதா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. இங்க வா. நம்ம போனா கண்டிப்பா ஏதாவது வேலை சொல்லுவாங்க. இப்படியே போறதுதான் நல்லது. அண்ணி, எனக்கு ரொம்ப தலை வலிக்குது. நீங்க இங்கே இருங்க, நான் போய் டேப்லெட் போட்டு வந்துடுறேன். என்ன சொல்றது கே. இவ இருக்காளே, எப்ப எது சொன்னாலும் கேட்கவே மாட்டா. என்னாச்சு? என்னாச்சு? வந்துட்டீங்களா? ஏன் ரொம்ப டென்ஷனா இருக்க? இத பாருங்க. இது உனக்கு எங்க கிடைச்சது? எங்கேயோ தப்பு நடக்குதுன்னு எனக்கு தோணுது. இத போலீஸால தான் சரி பண்ண முடியும். நான் உடனே போலீஸுக்கு ஃபோன் பண்ணேன். வேண்டாம், போலீஸ்க்குலாம் ஃபோன் பண்ண வேண்டாம். ஏன்னா அவனுக்கு எதிரா நம்ம கிட்ட எந்த ஆதாரமும் இல்லைங்க. அவன் ஏதாவது போய் சொல்லி 2 நிமிஷத்துல தப்பிச்சிருவான். பேசாம ஒண்ணு பண்ணலாங்க. நாம அவனை ஃபாலோ பண்ணலாம். நாம அவனை கையும் காலமா புடிச்சோன்னு வச்சுக்கோங்க. அப்ப அவனால எதுவும் பேச முடியாது. சோட்டு, இத பாரு, உனக்காக தான் அதை வாங்கிட்டு வந்தேன். ஓ வாவ், கலர் பண்ற புக்கா, ஸ்கெட்ச் பென். சூர்யானா கூட இப்படிதான், எப்ப வெளியே போனாலும் எனக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்துடுவாரு. நானும் சூர்யா அண்ணன் மாதிரி உனக்கு அண்ணன் தானே? சோட்டு, என்னோட பொட்டி எடுத்து இங்க வச்சது யாரு? மீனாட்சி அண்ணி நீ கடைக்கு வந்தாங்களா? அந்த நேரம் தெருவுல பசங்க விளையாட்டு இருந்தாங்க, பந்த உள்ள போட்டாங்க. அப்போ மீனாட்சி அண்ணி அந்த பசங்க பின்னாடியே ஓடினாங்க. அவங்க ஓடிட்டு இருக்கும் போது தெரியாம உங்க பொட்டி கீழே விழுந்துருச்சு. கண்ண சூர்யா, இங்க பாரு, நானும் உங்க அம்மாவும் சேர்ந்து இந்த பக்கமா போறோம். கண்ணா, முதல் முறையா வாழ்க்கையில நான் வெளிநாடு வரைக்கும் வந்திருக்கேன். அதனாலதான் நான் சரோஜாவுக்கு ஏதாவது பரிசு வாங்கலான் இருக்கேன். சரிங்க மாமா, நீங்க மறுபடியும் எங்கேயே வந்துருங்க. நீங்க போங்க. சரோஜா, சரோஜா வா போலாம்.
அவங்கள போவிடு. சூர்யா பாத்து இப்ப வந்துடுறோம். என்னங்க நம்ம அந்த கடைக்கு போலாம், வாங்க வாங்க. அட சந்தியா, இங்க நிறைய பொருளா இருக்கு பாத்தீங்களா? அந்த டிஷ்ல இதான் போட்டிருந்தாங்க. ஆம், என்னங்க நீங்க சொல்றது உண்மைதான். நீங்க இந்த பொருட்கள் பேரெல்லாம் தெரிஞ்சுக்கணும். சரோஜா, சரோஜா, இத பாரு, நான் இதை உனக்கு வாங்கி கொடுக்கலான்னு இருக்கேன். இது உனக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும். உங்களுக்கு வயசாயிடுச்சுன்னு இப்படி எல்லாம் நிரூபிக்க வேண்டாம். இடம் மாறி வந்ததால ஒரு மனுஷன் இப்படி மாறணும்னு அவசியமா என்ன? நான் போய் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போடுவேனா? எனக்கு இதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அப்படின்னா சரி. கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காம ஏன் இப்படி எல்லாம் செய்றீங்களோ? சந்தியா, இவ்வளோத்தையும் எப்படி நான் ஒரே நாள்ல கத்துக்க முடியும்? என்னங்க, உங்க மேலயும் உங்க திறமை மேலயும் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. தயவு பண்ணி நீங்க தன்னம்பிக்கையோட இருங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இது நல்லா இருக்கே, இத நம்ம வாங்கிக்கலாங்க. என்னங்க, அட கடவுளே, என்ன இது? என்னங்க, என்னங்க எங்க இருக்கீங்க? எங்க அவரு? என்னங்க எங்க போயிட்டீங்க? என்ன விட்டுட்டு வேற எங்க போயிட்டாரு? என்னங்க எங்க இருக்கீங்க? தம்பி தம்பி, ஒரு நிமிஷம் நில்லுப்பா, கொஞ்சம் இருப்பா. ஐ அம் சாரி. இங்க நான் சொல்றதை யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்களே. இன்னைக்கு நான் இவரை சும்மா விட போறதில்ல. எப்ப பார்த்தாலும் சாட்டு பக்கோடா சமோசான்னு எதையாவது தின்னுட்டே இருக்கணும். எங்கேயாவது சாப்பிட போயிருப்பாரு. அட கடவுளே, பாஷை தெரியாத ஊர்ல என்ன எப்படி தனியா விட்டுட்டு போயிட்டாரு? இங்க நான் பேசுறது வேற யாருக்குமே புரியல. ஐயோ, இப்ப நான் என்ன செய்வேன்? வீட்டுக்காரர் எங்கயாவது பாத்தீங்களா? நோ மாம், ஐ டோன்ட் நோ. கம் ஆன். அறிவில உனக்கு என்னை கட்டி பிடிக்கிறியா? காலை உடைச்சு கையில கொடுத்துரு, ஜாக்கிரதை. ஐயோ சூர்யா, உனக்கு கண்ணு தெரியல கிழவா? அதுக்குள்ள எங்க ஓட பாக்குற? கட்டி பிடிச்சிட்டு ஓடி போக பாக்குறியா? சூர்யா, கண்ணா சூர்யா, உங்க அப்பா என்ன இப்படி தனியா விட்டுட்டு போயிட்டாருடா. ஐயோ, ஐயோ ஆண்டவா, என்ன இது? என்ன விட்டுட்டு வேற எங்க போயிட்டாரு? என் புள்ளைய வேற காணோம். சந்தியா வேற எங்க இருக்காளோ? என்ன தனியா விட்டுட்டு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம எங்கேயோ போயிட்டாரே. சரோஜா, வந்துட்டீங்களா? என்ன இப்படி தனியா விட்டுட்டு போயிட்டீங்கல்ல?
இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே? எப்பல சூர்யா கூட என் பக்கத்துல இல்ல, சந்தியாவே காணோம். என்ன தனியா விட்டு போயிட்டீங்களே. எங்கயாவது சமோசாவை பார்த்தா உடனே சாப்பிட போயிருப்பீங்க. உங்களோடது வயிறா இல்ல கடலா? சரோஜா, நான் இங்கதான் இருந்தேன். இங்க சமோசா எல்லாம் கிடைக்காது. தயவு செஞ்சு நான் மன்னிச்சிரு சரோஜா. உன்கிட்ட நான் ஒண்ணு சொல்லட்டுமா? உன்னோட கோபம் இருக்கே, இதுதான் உனக்கு சரியான அடையாளம். உன் கோபத்துல உன் பாசமும் அக்கறையும் ரெண்டுமே இருக்கு. இப்ப நம்ம முதல் தடவையா வெளிநாட்டுக்கு வந்திருக்கோம்ல, அதனால நான் உனக்கு ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த பரிசை ஏத்துக்க சரோஜா. ரொம்ப கஷ்டப்பட்டு 4 கடை ஏறி இறங்கி இந்த புடவையை வாங்கிட்டு வந்திருக்கேன். எனக்கு ஒண்ணு வேண்டாம், போங்க. வாங்கிக்கோ சரோஜா. ரொம்ப கஷ்டப்பட்டு இதை வாங்கினேன். இந்த புடவைய பாரு சரோஜா, பாரு. உனக்கு பிடிச்சிருக்கா? சூர்யா எங்கங்க இருக்கான்? இங்கதான் இருப்பான். நான் போய் பாக்குறேன். நீ ஒண்ணு கவலைப்படாத. மறுபடியும் என்ன தனியா விட்டுட்டு அவனை தேடிட்டு நீங்க போறீங்களா? இல்ல இல்ல, நாம 2 பேரும் சேர்ந்தே போலாம். சேர்ந்து எங்க இருக்கான்னு தேடலாம். ராஜ்குமார், உங்களை இப்ப பார்த்தது நல்லதா போச்சு. நான் உங்களுக்காக சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். சீக்கிரமா கடைக்கு வாங்க, அங்க வந்து சாப்பிடுங்க. சரியா? இல்ல, எனக்கு பசி இல்ல. ஏன்? காலையில இருந்து பாவம் நீங்க எவ்வளவு வேலை செய்றீங்க. காலையில இருந்து எதுவும் சாப்பிடல. இப்படி சாப்பிடாம இருந்தீங்கன்னா உடம்புக்கு ஏதாவது ஆயிடும். ஏதாவது ஆயிட்டா நான் தானே உங்களை பாத்துக்கணும். கஸ்தூரி, தயவு செஞ்சு எனக்கு கொஞ்ச நேரம் தனியா இருக்க விடுங்க. எனக்கு இப்ப சுத்தமா பசி இல்ல. அது ஹலோ ராகுல், அனுராக் பேசுறேன். அனுராக்? அனுராக்கா? இவன் சொன்ன பேரு கூட போய் தானா? இவனெல்லாம் என்ன செஞ்சாலும் தப்பில்ல. பைத்தியமா உனக்கு? அப்பா கிட்ட இதை சொல்லணும்னு நினைச்சா உனக்கே நான் கால் பண்றேன். அப்பாவுக்கே சொல்லிருப்பேனே. சரிங்க, கேளு. ஒரு முக்கியமான விஷயம். என்னால வீட்டுக்கு வர முடியாது. எங்க அப்பா தான் கோடீஸ்வரரை தவிர நான் கிடையாது. எப்போ என்னால அவரோட பணத்தை பத்தி நினைச்சிட்டு இருக்க முடியாது. கோடீஸ்வரனா? கோடீஸ்வரனா? இவன் கோடீஸ்வரனா? உனக்கு தெரியும்ல, எனக்கு குக்கிங்னா ரொம்ப பிடிக்கும். சமையல் என்னோட பேஷன். அந்த ஆசைனால தான் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். இன்னைக்கு எப்படி இருக்கேன்? இவன் உண்மையிலேயே யாரு என்னன்னு புரியலையே. நான் உனக்கு அப்புறமா கால் பண்றேன். பாய். எவ்வளோ ஆச்சுங்கண்ணே? 40 ரூபா ஆச்சுப்பா. இந்தாங்க. என்ன இப்ப என்ன சொல்ல போற? உன் பேர் ராஜ்குமாரா இல்ல அனுராகா? நீ கோடீஸ்வரனா இல்ல பிச்சைக்காரனா? சொல்லு. எங்க கிட்டயே பொய் சொன்னல. எங்க எல்லாரையும் பார்த்தா உனக்கு ஏமாளிங்க மாதிரி தெரியுதா? உன் வீட்ல இருக்கிற அந்த வசதி வாய்ப்புகள் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு வந்து எதுக்கு இங்க வந்து கஷ்டப்படணும் சொல்லு. இல்ல இல்ல அண்ணா, இங்க பாரு, நீ யாருன்னு ஒழுங்கா உண்மையை சொல்லு. நீ திருட்டு பையன் தானே? பேரை மாத்தி மாத்தி வச்சுட்டு எல்லார் வீட்டுக்கும் போய் பொருளை எல்லாம் திருடுவல்ல? பதில் சொல்லு. இல்ல இல்ல அண்ணா, நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் ஒன்றும் திருட்டு பையன் கிடையாது. நான் ஃபோனில் சொன்னது எல்லாமே உண்மைதான். ஒரு கோடீஸ்வரனா இருந்தும் நான் இங்கே வந்து தங்கியிருக்கேன்னா அதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு. அது வந்து என்னன்னா, எனக்கு சமையல்னா ரொம்ப பிடிக்கும். ஓ, அதனால தான் நான் வீட்டை விட்டு இங்கே வந்துட்டேன். இங்கேருந்து போகும்போது ஒரு நல்ல குக்கா மாறி போகுன்றது தான் என்னோட ஆசை. எனக்கு இதெல்லாம் சொல்லி தரதுக்கு சூர்யா அண்ணனை விட ஒரு நல்ல குரு யாரா இருக்க முடியும்? அப்படியா? என்னங்க, இவன் உங்களை நல்லா ஏமாத்துறான். நம்ம 2 பேரும் என்ன சின்ன பசங்களா? இந்த மாதிரி சின்ன கதையெல்லாம் சொல்லி எங்களை ஏமாத்த பாக்குறியா? இங்க பாரு, எனக்கு தலையெல்லாம் பிச்சுக்குது. அப்படின்னா இப்ப எனக்கு யாரையோ அடிக்கணும் போல தோணுதுன்னு அர்த்தம். ஒழுங்கு மரியாதையா நீ யாருன்னு உண்மையை சொல்லு. இல்லனா இப்ப நீ என்கிட்ட அடி வாங்க போற. உண்மையை சொல்றியா? போலீஸுக்கு ஃபோன் பண்ணட்டுமா? இல்ல இல்ல வேண்டாம், நான் உண்மையை சொல்லிடுறேன். என்னோட அப்பா பாம்பேல ரொம்ப பெரிய பிசினஸ் மேன். இந்த விஷயத்தை நான் ஆணவத்தில் சொல்லல, உங்க 2 பேருக்கும் புரிய வைக்கிறதுக்காக சொல்றேன். ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு புரியவே இல்லை. நான் என்ன செஞ்சா நீங்க 2 பேரும் நான் சொல்றது உண்மையை நம்புவீங்க? நீங்க சொல்றபடியே செய்றேன். அப்படின்னா நீ
எனக்காக நீ ஏதாவது பண்ணு. ம்? நீ பணக்காரங்கிறத நாங்க நம்புற மாதிரி நீ ஏதாவது செய். ம்? நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. ஜான்வி சாரின்னு மும்பைல ஒரு பெரிய பிராண்ட் இருக்கு. 6 மாசமா நான் அவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். அந்த ஏஜென்சியை வாங்கி தரியா? ஆ, வாங்கி தர முடியுமா உன்னால? எங்க பாத்தியா, இவன் கோடீஸ்வரன்னு சொன்னதெல்லாம் போய் உண்மையை சொல்லு. போலீஸ் வந்ததுக்கு அப்புறம் உன்னை கவனிச்சுக்கோங்க. நட. இருங்க, கொஞ்சம் இருங்க. ஒருவேளை நான் 24 மணி நேரத்துல உங்களுக்கு அந்த ஏஜென்சி வாங்கி கொடுத்துட்டா அப்போ ஒத்துக்குவீங்களா? கிண்டல் பண்றியா? என்னை வச்சு கிண்டல் பண்ணிட்டு இருக்காத. நான் கேட்டதை செய்யறல, உண்மை சொல்றியா? அப்படி மட்டும் நடந்தா ஒத்துக்கிறேன். நீ சொன்ன கதை உண்மைன்னு நான் ஒத்துக்கிறேன். என்னங்க நீங்க ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? நம்ம 2 பேரையும் முட்டாளாக்கி அவ இன்னைக்கு ராத்திரியே ஓடலாம்னு நினைச்சிட்டு இருக்கா என்ன? இத பாருங்க, உங்க 2 பேர்கிட்டயும் என்னோட பாஸ்போர்ட் இருக்குல்ல, அதுல என்னோட பேரு, வீட்டு அட்ரஸ் எல்லாமே இருக்கு அண்ணி. தயவு பண்ணி 24 மணி நேரம் மட்டும் எனக்கு டைம் கொடுங்க அண்ணி. அப்போதான் நான் எந்த தப்பும் செய்யலன்னு நிரூபிக்க முடியும். சரி 24 மணி நேரம் தான். ரொம்ப நன்றிங்க அண்ணி. இவனை பார்த்தா கோடீஸ்வர மாதிரி தெரியல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Excuse me? Yes. I need your help. I'm from India. My husband is participating here in World's Top Cook competition. Actually, I need your help to find out some ingredients. Okay, I'll help you. Thank you so much. Okay guys, just let me show you what this is. This is a hot plate. You have to be very careful. Okay, and first you have to switch it on and then just set it and just wait for a while, and then you have to see the different types of buttons here. When you're preparing a gravy or soup or a pressure cook, this is the control where you can actually control it and how you want it to be, hotter or not. Yeah, and let me just show you what this microwave, this is to open it and you can place it inside here. This one is the button that you have, what you want to do, and just don't use any aluminium. Make sure you cover it with a clean wrap and just place it in and close it, and then you can press whether it is bake or what. Just push the button here. Here. This? No. This is just stop. You want to stop it, so stop. Yes. Okay. I just hope that all the vegetables and pastas and everything and spices, the ingredients are okay with you, and I wish you all the best. Thank you so much for your help. Okay. Leslie. Thank you. எனக்கு ஒரு சில விஷயம் புரிய மாட்டேங்குது. நான் எப்படிங்க உங்களுக்கு சொல்லி தர முடியும்? பரவாயில்ல சந்தியா, நம்ம 2 பேருமே சேர்ந்து முயற்சி பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ. என்னங்க, இப்ப நம்ம முதல்ல பாஸ்தா பண்ணலாம். அதுக்காக முதல்ல நாம பேன்ல 2 ஸ்பூன் வெண்ணெய் போடணும்.
இப்ப இதுல ம் இப்ப நாம இதுல கொஞ்சமா மைதாவை போடணும். இப்ப இதுல 4 கப் பால் போடணும். நான் எடுத்து கொடுக்கறேன். சரி. இல்ல 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 சந்தியா, எனக்கு என்னமோ இதுல பாலை பொறுமையா தான் ஊத்தணும்னு தோணுது. இல்லைன்னா உருண்டை பிடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா நீங்க புக்ல இத பத்திலாம் எதுவும் எழுதலையே. சந்தியா, நான் என்னோட அனுபவத்துல சொல்றேன் சந்தியா, பாலை எப்பவுமே பொறுமையா ஊத்துறது தான் நல்லது. ஆமாங்க, இதுல கீழே எழுதிருக்கு. நான் அதை இது கவனிக்கல. நீங்க சொன்னது உண்மைதான். நாடு எதுவா வேணாலும் இருக்கலாம், ஆனா உணவுக்குன்னு தனி பாஷை இருக்கும்.